ஹாய் ப்ரோ, ஹாய் சார். பேச அழிஞ்சு போயிட்டேங்க. அழிஞ்சு போன என்னையவே ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக மாற்றி இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையை பேசும்படியா உங்ககிட்ட அனுப்பியிருக்காரு. என் அன்பு சகோதரா சகோதரி, உங்களையும் அதிசயமாக அற்புதமாக மாற்றி அவர் உங்களை குறித்து வச்சிருக்க திட்டத்தெல்லாம் நடத்தணுன்றதுக்காக இந்த வாரத்தில் ஏதோ இந்த லவ்வர்ஸ்க்காக ஒரு டே கொண்டாடுவாங்களே. காலையில் நம்ம தங்கச்சி ஒரு மெசேஜ் போட்டிருந்தா, நான் இந்த மாதிரிலாம் இருக்குது, இதை குறித்து எதனா பேசு. நான் ஆண்டு கேட்டேன், என்ன ஆண்டு பேசுறது ஒன்றும் புரியலன்னு சொல்லும்போது ஆண்டு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி எதனா பண்ணலனா, ஏன்னா அவ்வளோ நாட்கள் நான் வீணடிச்சேங்க. ஒரு 90s கிட்ஸாக இருந்தாலும் நிறைய நாட்களில் வீணடிச்சு ஆசீர்வாதங்கள் நிறைய தடைகள். அதனால பிசாசு நம்மளை குறித்து வச்சு அந்த திட்டத்தை மாற்றி எடுத்துன்னு போயிட்டான். ஒருவேளை ஆண்டவர் உங்கள் இடத்துல பேசினார்னா இன்றைக்கே ஒப்பு கொடுங்க, அவரை நேசிங்க. நான் வார்த்தைக்குள்ள போகிறேன், மீதியான காரியங்கள் அவர் உங்கள் இடத்துல இடைப்படாரு விசுவாசிக்கிறேன். பிரசங்கி 11:9 வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, ஜாலியாக இரு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும், என்ஜாய் பண்ணு. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. செக் வச்சாரு பாருங்க கடைசியில், சூப்பரா எல்லாமே பண்ணு, ஆனால் உஷாரா இருந்துக்கோ, நான் அவனை பழப்பேன் அப்படின்றாரு. புரிதா? அதான் அங்கே அந்த வசனத்தோட ஸ்லாங்கே அதுதான். ஓகே, ஜாலி பண்ணு, அந்த பொண்ணை பாரு, இந்த பையனை பாரு. ஏன்னா வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்து, ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்க்கக்கூடாது, ஒரு பையனை இச்சையோட பார்க்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஆபாசமாக பண்ணக்கூடாது, அவசப்படம் பார்க்கக்கூடாது, இணைய காரியங்கள். இன்னைக்கு பிசாசு நம்மளை இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறான். இன்னைக்கு எத்தனையோ பேர் எவ்வளோ ரூம் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு தங்கச்சி சொன்னால் நிறைய விஷயங்கள்ங்க. ஓகே, பார்த்துக்கோங்க, எவ்வளோ பாவமான காரியங்கள் நடந்துருக்கு, எவ்வளோ பேர் சாவுறாங்க. நானாக தான் ப்ரேயர் பண்ணிருக்கேன், இந்த லவ் டே கூட எல்லாருக்கும் பிரேக்கப் பண்ணி, என்னடா இப்படி பண்ணுறேன். ஆமாங்க, பிரேக்கப் பண்ணி ஆண்டவரோட பேச்சை பாருங்க, அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற நேசம் ரொம்ப வேற. ஸோ என்ன தெரியுமா அசைன்மெண்ட்டு? எல்லா வாலிபலுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அவங்க எல்லாம் ரட்சிப்புக்குள்ளே வரணும். ரட்சிப்புக்குள்ளே எதாவது இல்லை, இந்து லைக் முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படிலாம் இல்லை, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாலிபனும் நல்லா இருக்கணுங்க. அதுதான் வேதம் சொல்லி கொடுக்குது நமக்கு. பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் கர்த்தர் கூட இருக்க முடியும். கர்த்தர் கொடுத்த திட்டமும் நம்ம கூட இருக்கும், நம்ம நடந்து கரெக்டாக போக முடியும். ஸோ அதனால் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இதுதான் அசைன்மெண்ட்டு. நீங்கள் ப்ரே பண்ண போகிறீங்க என் கூட சேர்ந்து, அவங்களுக்காக இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண போகிறீங்க அப்படின்னு இந்த வாரம் ஃபுல்லாக. ஸோ ஐ வில் ப்ரே அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு குட்டி ஜெபம் பண்ணலாமா? அன்பின் தகப்பனே, அப்பா, இதை பார்க்குற வாலிபனாக இருக்கட்டும், அப்பா பெரியம்மாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் ஆண்டவர், எல்லாரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர். அப்போ அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேளுங்க ஆண்டவர். ஒவ்வொரு வாலிபருக்காகவும் ஜெபிக்கிற இந்த லவ்வர்ஸ் டே அன்றைக்கும் அதுவும் ஆண்டவர், அநேக அவலட்சணமான காரியங்களை என்னுடைய வாலிப நாட்களில் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன நீங்கள் பாரப்பட்டு என்ன கொண்டு என்னை ப்ரீச் பண்ண வச்சு என்ன ஜெபிக்க வச்சிருக்கீங்க ஆண்டவர். அதே போல் அநேக வாலிபர்கள் மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து வெளியே வரணும் ஆண்டவர். அந்த விபச்சாரமான காரியங்கள் எல்லாம் அபத்தம் பண்ண ஆண்டவர். அப்போ யாரும் செத்துடக்கூடாது ஆண்டவர், இந்த சூசைட் எதுவும் பண்ணிடக்கூடாது, அந்த யாரும் அந்த விரக்தியில் எதுவுமே பண்ணிடக்கூடாது ஆண்டவர். கர்த்தர் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இப்போ எந்த ஒரு கொலை எதுவும் நடக்கக்கூடாது ஆண்டவர். எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிபர்கள் ஆண்டவர் உமக்கா எழுப்புகிற ஒரு சேனையாய் எழுப்புங்க ஆண்டவர், வேதத்தின் முறைமையின்படி. அப்பா, இன்னும் கிறிஸ்தவர்களுக்காக செபிக்கிறேன், முஸ்லீம்காக செபிக்கிறேன், தமிழுக்காக எல்லா வாலிபர்களும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்ற அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற ஒரு நல்ல செல்வங்களாக எழும்ப தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவர். வளப்படுத்துங்க, வழிநடத்துங்க ஆண்டவர். தொடர்ந்து அப்பா இந்த வாரம் முழுவதுமா ஜெபிக்க இருக்கிற எல்லா ஜெபங்களையும் கேட்டு பதில் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருப்பார். ஜெபிக்க மறக்காதீங்க. பாய், காட் பிளஸ். இதனால நாங்கள் கர்த்தருக்கு சொல்கிறோம்.